கடையில நம்ம வாங்கிட்டு வர பன்னீர நம்ம ஒரு சில நேரங்கள்ல முழுவதுமா பயன்படுத்த மாட்டோம். பாதி மட்டுமே பயன்படுத்துவோம். அப்படி மீதி பாதிய நம்ம ஃப்ரிட்ஜ்ல எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியே ஸ்டோர் பண்றதுன்றத தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இப்ப பன்னீர 2 பாதியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுல ஒரு பாதி மட்டுமே இப்ப நான் பயன்படுத்திக்க போறேன். மீதி ஒரு பாதிய நம்ம ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு எப்படி ஃப்ரெஷ்ஷா ஸ்டோர் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த பாதி பன்னீர் வாங்குன அதே கவர்லயே வச்சு நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது. சில பேர் அந்த தப்பு பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணா கட்டாயமா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி செய்யக்கூடாது. இப்ப பாதியா கட் பண்ண ஒரு துண்டு பன்னீர இது மாதிரி நல்லா ஏர் டைட்டான கண்டெய்னர்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பன்னீர் மூழ்குறது அளவுக்கு தண்ணீ சேர்த்துக்கோங்க. தண்ணீ சேர்த்துட்டு இத நல்லா மூடி போட்டுட்டு ஃப்ரீசர்ல வைக்காம ஃப்ரிட்ஜ்ல பால்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுல ஊத்துன தண்ணீய மட்டும் 2 நாளைக்கு ஒரு முறை கட்டாயமா மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க எப்ப யூஸ் பண்றீங்களோ அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் அவ்ளோ ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. இது மாதிரி எடுத்து வைக்கும்போது சில நேரங்கள்ல நம்ம எக்ஸ்பைரி டேட் மறந்துருவோம். அது மாதிரி மறக்காம இருக்கிறதுக்கு, இது மாரி சின்ன பீஸஸா அந்த கவர்ல வர பேப்பரையே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்து ஒரு டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, ரொம்ப உதவியா இருக்கும் நமக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்டின்னா, லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல நெறைய டிப்ஸ் வேணும் அப்டின்னா, கமெண்ட்ல டிப்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இது போல நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்றேங்க.